தமிழ் சினிமாவினுடைய முன்னணி நடிகையான சௌகார் ஜானகி அவங்க சமீபத்தில் உயிரிழந்திருந்தாங்க. அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த வீட்டில் வேலை செய்த பணிப்பெண் இப்போது ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. சௌகார் ஜானகி அம்மா வீட்டில் வேலை செய்த பணிப்பெண் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அதிர்ச்சியாகவும் இருக்குது, அதே மாதிரி ஆச்சரியமாகவும் இருக்குங்க. ஸோ அப்படி அவங்க என்ன விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த பதிவு நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 94 வயதான சௌகார் ஜானகி அவங்க வயது மூப்பின் காரணமாக நேற்று முன்தினம் காலமாகியிருந்தாங்க. நடிகையான அவங்க இறந்ததுக்கு பிறகு அந்த வீட்டில் பணி செய்த பெண் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய இறப்புக்கு நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய இரங்கல்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதே வகையில் அந்த வீட்டில் வேலை செய்த பணிப்பெண்ணும் பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு வீட்லையுமே வேலை செய்யக்கூடிய பணிப்பெண் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் நல்லா தெரியும். அவங்களோட அங்கே நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி தான் சௌகார் ஜானகி அம்மாவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணிப்பெண்ணும் இன்றைக்கி அவங்கள பற்றி நிறைய தகவல்களை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அவங்கள பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்படியே பொண்ணு, அதாவது 2 பொண்ணுங்க ஒரு பையன் அவங்களுக்கு. அவங்க பொண்ணுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்றனால தான் எங்களெல்லாம் அம்மாவை பார்த்துக்கிறதா அப்பாயின் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அம்மா கூட தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 14 வருஷமாக வீட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அம்மா பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். எப்போதுமே ஒரு வீட்டில் வேலை செய்கிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்க பெரிய மனிதர்கள், பெரிய பணக்காரங்க, பெரிய நடிகை அப்படின்னா அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி வேலை செய்யக்கூடியவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் அம்மா அப்படிலாம் கிடையாது. அம்மா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க நாங்கள் வேலை செய்யக்கூடியவங்க அப்படின்னு எங்களை ஒரு நாள் கூட மரியாதை குறைவாக நடத்தினதே கிடையாது. ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. எங்களை பேர் விட்டு தான் கூப்பிடுவாங்க. சொல்லப்போனால் அந்த வீட்டில் நாங்கள் அவங்களுடைய பிள்ளைங்க மாதிரி தான் இருந்தோம். நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எங்களுக்கு ஒரு நாள் கூட வந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு அம்மா எங்களை நிறைய பார்த்துக்கிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் காலையில் போய் சமைக்கிறோம் அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு நீ சாப்பிடலாம் அப்படின்னு தான் கேட்பாங்க. இல்லை நான் சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் யாரும் வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் முதல்ல எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் வேலையில் செய்யுங்க. ஏன்னா கடுமையாக நீங்கள் தான் வேலை செய்கிறீங்க வீட்டில். இந்த வீடு இவ்வளோ சுத்தமாக இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னா அது நீங்கள் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு அவங்க நிறைய முறை எங்களை புகழெல்லாம் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணிப்பெண்ணாக நாங்கள் இருக்கோம் அப்படின்றப்போ நிறைய எங்களை வேலை செய்கிறவங்கள நாங்கள் பார்த்துருக்கோம். எல்லோரும் ரொம்ப கவலையாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கேவலமாலாம் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி ஒரு விஷயம் எங்களுடைய மனசில் கூட இன்ன வரைக்கும் எங்களுக்கு தோணுதே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி தோணுதே கிடையாது. அம்மா எங்களை அப்படி நடத்தவே கிடையாது. அவங்களுடைய மகள்கள் மாதிரி தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. எங்களை பற்றி நிறைய விஷயங்கள் டெய்லியும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்க, என்ன படிக்கிறாங்க, வீட்டில் என்ன வேலை செய்கிறாங்க, குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ என்ன உதவியாக இருந்தாலும் குழந்தைங்களுடைய படிப்புக்காக இருக்கட்டும், இல்லை வீட்டில் எதுவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும், இல்லை எதிர்பாராத செலவுகள் எதுவும் இருக்குது அப்படின்னாலும், ஹாஸ்பிட்டல் செலவாக இருந்தாலும், எதாக இருந்தாலுமே நாங்கள் போய் கேட்ட உடனே எங்களை பார்த்துப்பாங்க. கண்டிப்பாக நாங்கள் இந்த இடத்த விட்டுட்டு வேறு எங்கே போய் வேலை செஞ்சுருந்தாலுமே கூட எங்களால் நிம்மதியாக வேலை செஞ்சுருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு எங்களை ரொம்பவே நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்களை மாறி இனி யாரும் பார்த்துக்கவே முடியாது. ஏன்னா 94 வயது அப்படிங்கும்போது அது சாதாரண ஒரு விஷயமும் கிடையாது. இவ்வளோ வயசாக இருந்தாலுமே கூட யாருக்கிட்டையும் அவங்க மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டதே கிடையாது. ரொம்ப நல்லபடியாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எதுவும் வந்துச்சு அப்படின்னாலும் உடனே பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. குறிப்பாக சம்பளம்லாம் அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா டபுளாகவே கொடுத்துடுவாங்க. ஸோ அந்த மாதத்தில் வரக்கூடிய சம்பளத்தை முன்கூட்டியே கொடுத்து டபுளாக கொடுத்து நல்லா போய் செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு எங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க பொண்ணுங்க இல்லை அப்படின்னாலுமே கூட அவங்க பொண்ணுங்களை மாதிரி தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. நாங்களும் அவங்கள எங்கள் அம்மா மாதிரி தான் பார்த்துக்கிட்டோம். ஏன்னா எங்களுடைய தேவை என்ன அப்படின்றத கேட்ட உடனே செஞ்சாங்க. எங்களை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடுவாங்க, ஏன் டல்லாக இருக்கீங்க, உடம்பு சரியில்லையா, வீட்டில் எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு எல்லா விஷயங்களையும் கேட்பாங்க. எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் சௌகார் ஜானகி அம்மா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரை பார்த்த உடனே கேட்டுருவாங்க. எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு செய்வாங்க. உதவி பண்ணுறதில் அவங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்ல உதவி பண்ணாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக செஞ்சுருக்காங்க. அப்படி தான் அன்னைக்கும் நாங்கள் சௌகார் ஜானகி அம்மா அன்னைக்கு கூடவே தான் நாங்களும் இருந்தோம். திடீர்னு பார்த்திங்கன்னா நெஞ்சு அதிகமாக வலிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு லேசாக உடம்பு அப்பப்போ சரியில்லாமல் இருக்கும் போதே அவங்களுடைய பொண்ணு
20 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அம்மா கூடயே தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஆசைப்படி கடைசி நிமிடங்கள் எல்லாமே அவங்களுடைய பொண்ணுங்களோடயே அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்களும் கடைசி நேரத்தில இருந்தாங்க அப்படிங்கிறதாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம, அம்மா வந்து நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்ன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க போனப்போ அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் வந்து ஏற்பட்டுருச்சு. ஆனா, நாங்கலாம் வந்து கண்டிப்பா அம்மா பொழைச்சு வந்துரணும் திரும்பவும் அப்படின்னு தான் நான் நெனச்சிட்டு இருந்தோம். அதாவது இறைவன்ட்ட நாங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம். அம்மா வந்துடுவாங்க நல்லபடியா ஆயிட்டு அப்படின்னு. இருந்தாலுமே கூட வயது அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ 94 வயதில மூச்சு திணறல் வரது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அந்த மாரி அவங்களால இயற்கையா மூச்சு விட முடியாம இருந்தப்போ, எல்லாரும் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சிகிச்சை குடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் மூலமாலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சுவாசிக்கிறதுக்கான விஷயங்கள் செய்தபோது கூட, அவங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியல. இருக்க அவங்களுக்கு பெயின் வந்து அதிகமாயிருக்கு. ஸோ அவங்க படுற கஷ்டத்த வெளியில இருந்து மகனோ, மகளோ பார்க்க முடியாம எல்லாம் கத்தி கதறி அழுதுருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நாங்க கேள்விப்பட்ட உடனே எங்களுக்கும் ரொம்பவே வந்து கஷ்டமா இருந்துச்சு. என்னதான் நாங்க அந்த வீட்ல இருந்தாலுமே கூட ஒரு வருஷம் 2 வருஷம்லாம் இல்ல. 14 வருஷம் வரைக்கும் நான் இருந்திருக்கேன். இப்ப அம்மா கூடயே இருந்திருக்கேன் அப்படின்னா, அம்மாவ பத்தி எனக்கு எந்த விஷயங்களும் எல்லா விஷயங்களும் தெரியும். நான் அவங்கள எப்படி பார்த்துக்கிட்டேன். திடீர்னு அவங்களுக்கு இப்படி ஆகும் அப்படின்னு நாங்க நினைக்கல. 94 வயசு ஆனாலுமே கூட, இன்னும் அவங்க ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு தான் நாங்கலாம் எதிர்பார்த்தோம். ஆனா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் எங்களுக்கு வந்துச்சு. ஸோ, வயது மூப்பின் காரணமா அவங்க இறந்திருந்தாலுமே கூட, அவங்களுடைய ஆன்மா எங்க இருந்தாலும் வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நாங்க இறைவன்ட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அந்த ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள அந்த வீட்ல வேலை செய்த பெண் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஸோ, அவங்க சொன்ன விஷயங்கள எல்லாம் கேட்கும் பொழுது, இப்படியும் ஒருத்தங்க இருந்திருக்காங்களா அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த காலகட்டங்கள்ல நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போறோம் அப்படிங்கும்போது, அந்த இடத்துல என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு, எப்படி நம்மள ட்ரீட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம். ஆனா, அந்த நாள்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, சவுகார் ஜானகி அம்மா எப்படிலாம் இருந்திருக்காங்கன்னு பாருங்களேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கேரக்டர் தான். இவங்க அவங்களுடைய வீட்டு பணிப்பெண்ண கூட இந்த அளவுக்கு வந்து பார்த்துருக்காங்க, நடத்தியிருக்காங்க அப்படிங்கும்போது, அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அவங்க மகள்கள் கூட இல்ல அப்படின்னாலுமே, அந்த இடத்தை நிரப்புனது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பணிப்பெண்கள் தான். ஸோ அதுக்காக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா உதவிகளையும் செய்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, சவுகார் ஜானகி அம்மாவுடைய மறைவு இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தத்த தான் கொடுக்குது. ஏன்னா, திரைத்துறையில அவங்களுடைய சாதனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பயணமும் 70 ஆண்டுகளுக்கு மேல இருந்திருக்கு. தொடர்ந்து இந்த திரைத்துறைக்காக நெறைய விஷயங்கள செய்திருக்காங்க. எல்லா வகையிலயுமே வந்து போராடியிருக்காங்க. அ அத பாராட்டி தான் இந்தியாவினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதும் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி விருதுகள வாங்கி குவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல்நல குறைவு காரணமா தான் இன்றைக்கும் அவங்க வந்து நம்மள விட்டு போயிருக்காங்களே தவிர, மத்தபடி அவங்களுக்கு பெருசா வந்து பிரச்சனைகள்லாம் எதுவும் கிடையாது. எந்த விதமான பாதிப்பும் இல்ல. வயது மூப்பு அப்படின்றது கண்டிப்பா எல்லாருக்கும் வர விஷயம் தான். ஸோ அதன் மூலமா அவங்க இன்னைக்கு நம்மள விட்டு போயிருக்காங்க. அவங்க நம்மள விட்டு போயிருந்தாலுமே அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த மாரி சௌகர் ஜானகிய பத்தின நெறைய விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சௌகர் ஜானகியினுடைய பணிப்பெண் சொல்லிக்கக்கூடிய தகவல்கள் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.